ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் டிராகன் பால் காக்குமேவோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்த்துட்டு அப்புறம் இந்த எபிசோடை பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். சோஷியல் மீடியா பேஜஸோட லிங்க்கும் காக்குமேவோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் எபிசோடில் வெஜிட்டாவை அமரான் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். ஆல்மோஸ்ட் வெஜிட்டா சாகிற மாதிரி போயிருப்பார். பட் ஆக்சுவலாக வெஜிட்டா சாகாமல் தான் இருக்கார். வெஜிட்டாவை போட்டு அமரான் செம்ம அடி அடித்து அவரோட செயின்ஸை வெஜிட்டா மேலே அமரான் யூஸ் பண்ணுறாரு. அந்த செயின்ஸ் வெஜிட்டாவோட பாடிக்குள்ளே போய் அந்த சைடு ஓட்டையவே போட்டுருச்சு. இவ்வளோ அடி வாங்கியும் வெஜிட்டா டயர்டாகாமல் அமரான் கூட மோதுறாரு. இதை பார்த்த ப்ரோலி ஒழுங்கு மரியாதையாக வெஜிட்டாவை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. ப்ரோலி, பரவாயில்லையே, நீ பாஸ்டில் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கியே. அதை விட இந்த ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம்குள்ளே எப்படி நீ இவ்வளோ பவர்ஃபுல்லானன்னு அமரான் கேட்குறாரு. இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்னு ப்ரோலி அமரனை பார்த்து கேட்குறாரு. நாலேஜ் தான் என்னோட முக்கியமான பவர்ஸாக இருக்குது. அதனால் என்கிட்ட இருந்து எதையும் உங்களால் மறைக்க முடியாதுன்னு அமரான் சொல்கிறாரு. நீ என்ன கர்மமாக வேணா இருந்துட்டு போ, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கை வச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு ப்ரோலி சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இரு. டூலா, இந்த பச்சை மண்டையனை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. எனக்கும் வெஜிட்டாக்கும் நடக்க போகிற இந்த ஃபைட்டில் இவன் இன்டர்ஃபியர் ஆகவே கூடாதுன்னு அமரான் சொல்கிறாரு. டூலா ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அது வழியாக ப்ரோலியை இழுத்துட்டு போகிறாரு. வெஜிட்டா அவ்வளோ அடி வாங்கியும் எழுந்து வராரு. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு அமரான் வெஜிட்டா பார்த்து கேட்க, ஆமாம், உன்னை தீத்து கட்டாமல் நான் ஓய மாட்டேன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. அப்படியா, அப்போது மோதி பார்ப்போம் வான்னு அமரான் கூப்பிட இவங்களுக்கான ஃபைட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அமரான் அவரோட செயின்ஸை யூஸ் பண்ணி வெஜிட்டாவை அட்டாக் பண்ணுறாரு. வெஜிட்டா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளாக் பண்ணுறாரு. வெஜிட்டா மேலே அப்படியே ஒரு ஃபயர் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது அமரனோட மாஸ்கை அப்படியே எரிக்குது. வெஜிட்டா ஒரு பஞ்சை அமரனுக்கு கொடுக்குறாரு. என்ன செய்து இதெல்லாம் எனக்கு வலிக்கும்னு நீ நினைக்கிறியான்னு அமரான் வெஜிட்டாவை பார்த்து கேட்குறாரு. உன்னை ட்ரிகர் பண்ணாதான் உன்னோட ட்ரூ பொட்டன்ஷியலை நீ அவேக் பண்ணுவ. சரி, இப்போது உன்னோட பாஸ்ட் என்னன்னு பார்ப்போன்னு அமரான் வெஜிட்டாவோட பாஸ்ட்டை பார்க்க போகிறாரு. பட் வெஜிட்டா அதை தடுக்கிற விதமாக நிறைய விஷயத்த சொல்கிறாரு. நீ எவ்வளோ வேணாலும் என்னை ஸ்கேன் பண்ணிக்கோ, ஆனால் உனக்கு நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆக்சஸ் கிடைக்காதுன்னு வெஜிட்டா சொல்ல அமரான் சிம்பிளாக புல்மாங்கிற பேரை சொல்கிறாரு. இதை கேட்ட வெஜிட்டா ஷாக் ஆகுறாரு. என்ன வெஜிட்டா, ஒரே ஒரு பேரை சொன்னதுக்கே இப்படி ஷாக் ஆகி நிற்கிற? அப்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், அதையும் கேட்டு ஷாக் ஆகு. அதாவது நான் என் கூட எப்போவுமே 2 சைட் கிக்ஸை வச்சுருப்பேன். ஒருத்தன் பேர் டூலா, இப்போது ப்ரோலி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்னொருத்தன் சலாகா, அவன் எங்கே போனான்னு நினைக்கிற? உன்னோட ஒய்ஃபான புல்மாவை துடிதுடிக்க கொல்ல தான் போயிருக்கான்னு அமரன் சொல்ல வெஜிட்டா செம்ம டென்ஷன் ஆகுறாரு. உன்னோட இந்த விளையாட்டை இப்போவே நிறுத்திக்கோ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிட்டு வெஜிட்டா அமரனை போட்டு பொழந்தெடுக்கிறாரு. அப்படிதான், இன்னும் நல்லா அடி, அப்போதான் எனக்கு சண்டை போடுற மைண்டே வரும்னு அமரான் சொல்கிறாரு. வெஜிட்டா இது எல்லாத்தையும் காதில் வாங்காமல் அமரனை போட்டு பொழக்கிறாரு. அமரனும் சும்மா இல்லை, அவரோட செயின்ஸை யூஸ் பண்ணி வெஜிட்டாவோட உடம்பை கிழிக்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெஜிட்டா அவரோட பவர்ஸை இன்னும் அதிகமாக ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படி தான் வெஜிட்டா இன்னும் பவர்ஃபுல்லாக மாறு, அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன்னு அமரான் சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணாலும் அடங்க மாட்டானேங்கிற கோவத்தோட வெஜிட்டா ஒரு பவர்ஃபுல் பஞ்சை அமரனோட மாஸ்க் மேலே வைக்கிறாரு. அமரனோட மாஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஸ்டார்ட் ஆகுது. அப்போ திடீர்னு காபா வெஜிட்டாவை கூப்பிடுறாரு. மிஸ்டர் வெஜிட்டா, ஒரு மோசமான செய்தி. ப்ரோலியோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே போகுது. அந்த மினியான் ப்ரோலியை வேற போர்ட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்னு காபா சொல்கிறாரு. அப்போ திடீர்னு கிங் சடலா காபா கிட்டே பேசுகிறாரு. காபா, வெஜிட்டா போதுமான அளவுக்கு நமக்கு நிறைய ஹெல்ப்பை பண்ணிட்டா. இன்னமும் அவன் மேலே நம்ம வெயிட்டை போடக்கூடாது. அதனால் காலிஃப்ளா, கேல், நான் 3 பேரும் போய் ப்ரோலியை சேவ் பண்ணுறோன்னு கிங் சடலா காபா கிட்ட சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. டீமன், உன் கூட இருந்த அந்த இன்னொரு எல்ஃப் எங்கன்னு ப்ரோலி டூலாவை பார்த்து கேட்குறாரு. அதுவா, கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும்னு டூலா சொல்கிறாரு. டேய், உண்மையை சொல்லுங்க,
எங்களை வச்சு என்னடா பிளான் பண்ணுறீங்கன்னு ப்ரோலி கேட்க டூலா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. கடுப்பான ப்ரோலி அவரோட ஃபுல் பவர் ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணிட்டு டூலாவை செம்ம அடி பொழக்கிறாரு. டூலாவோட பவர்ஸே போர்ட்டல்ஸ் தான். ஆனால் ப்ரோலி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட எந்த ஒரு சான்ஸையும் டூலாக்கு கொடுக்கல. காட்சிகள் மாறுது. நான் கேட்குறது உனக்கு புரியுதா? ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லுன்னு வெஜிட்டா அமரனை பார்த்து மறுபடியும் கேட்குறாரு. சரி, நான் யாருன்னு சொல்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீயும் ஒன்று பண்ணணும்னு அமரான் சொல்லிட்டு அவரை பற்றி சொல்கிறாரு. என்னோட பேர் அமரான். நான் குறிப்பிட்ட ஒரு யூனிவர்ஸோட காட் ஆஃப் டெஸ்டினேஷனாக இருக்கேன். உனக்கு இவ்வளோ சொன்னதே போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் சொன்னதை நீ பண்ணு, உன்னோட ஃபுல் பவர்ஸை அவாய்ட் பண்ணுன்னு அமரான் சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. டூலா ஒரு வழியாக ப்ரோலியை பீட் பண்ணுறாரு. பட் இந்த சண்டையில் டூலாவோட மொத்த பாடியையும் ப்ரோலி டேமேஜ் பண்ணி வச்சிருக்காரு. இது டூலா தானான்னு ரெகக்னைஸே பண்ண முடியாத அளவுக்கு ப்ரோலி டூலாவை அடிச்சிருக்காரு. பட் கடைசியாக ப்ரோலியை டூலா பீட் பண்ணிக்கிறாரு. யாரா இவன் பார்க்க டம்மியாக இருக்கானேன்னு இவன் கூட சண்டைக்கு போனால் சரியான மலமாடாக இருக்கான். எப்படியோ ஒரு வழியாக இவனை பீட் பண்ணியாச்சுன்னு டூலா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க கிங் சடலா அங்கே வராரு. என் மூஞ்சியை இந்த ஜெரி காக்கின உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு டூலா மயங்கி கிடக்கிற ப்ரோலியை போட்டு அடிக்கிறாரு. அப்போ கரெக்டாக கிங் சடலா அதை தடுக்கிறாரு. யாரா நீங்கள்? இப்போ தான் இந்த மலமாடு கூட மோதி சின்ன பின்னமான அவனை வின் பண்ணி முழுசா 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ள நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கடான்னு டூலா கேட்க எல்லாரும் ஷாக் ஆகி டூலாவோட பின்னாடி பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு எல்லாரும் பேயை பார்த்த மாதிரி உறைஞ்சு போய் நிற்கிறீங்கன்னு பின்னாடி திரும்பின டூலாக்கு செம்ம ஷாக். ஏன்னா அங்கே ப்ரோலி செம்ம கோவத்தோட நிற்கிறாரு. இதை பார்த்து டூலா அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாரு. நான் நினச்ச மாதிரி இவன் சாதாரணமான ஆள் இல்லை போல. இவன் கூட மோதி என்னால் வின் பண்ணவே முடியாது. நான் ஒழுங்காக சலகா கூட போயிருக்கணும். இப்படி தப்பு பண்ணி என் வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டேன். எப்படியும் இவன் என்னை கொன்னுடுவான். என்னோட சாவு நெருங்கிருச்சுன்னு டூலா சொல்லிக்கிட்டு இருக்க அமரன் அவர் கூட டெலிபதி மூலமாக பேசுகிறாரு. ஏ டூலா, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. பாஸ், என்னை மன்னிச்சிருங்க. என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். பட் இந்த பயலை என்னால் ஜெயிக்க முடியல. இவன் நம்ம நினச்சி பார்த்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். என்னையும் இப்போ கொல்ல போகிறான். சாரி பாஸ்ன்னு டூலா சொல்ல, பைத்தியக்காரத்தனமாக எதுவும் பண்ணாத, நான் சொல்கிறத அப்படியே கேளுன்னு அமரான் டூலா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த டூலா திடீர்னு சிரிக்கிறாரு. உடனே ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாரு. இதை ப்ரோலி அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா டூலா சீலாய் அப்புறம் லெமோவை வெளியே இழுக்கிறாரு. இதை பார்த்து ப்ரோலி ஷாக் ஆகுறாரு. ஏய், அவங்கள விட்டுரு, நான் உன்னை இனிமே அட்டாக் பண்ண மாட்டேன்னு ப்ரோலி சொல்கிறாரு. ஏண்டா என் மூஞ்ச அடித்து நாசமாக்கிட்டு இப்போது அடிக்க மாட்டேன்னு வேற சொல்கிறியான்னு ப்ரோலியை பார்த்து டூலா கேட்குறாரு. உடனே சீலாய் ப்ரோலியை பார்த்து, நீ கவலைப்படாத ப்ரோலி, இவனால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு சேஃப். நாங்கள் இல்லைன்னா நீ அவனை கொன்னுடுவேன்னு அவன் பயப்படுறான்னு சீலாய் சொல்கிறாங்க. அப்படியா, சரி இரு, ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு டூலா லெமோவை அப்படியே வீசி எறிஞ்சிடுறாரு. நல்ல வேலையா கிங் சடலா அவரை கேட்ச் பண்ணிடுறாரு. அவன் தப்பிச்சிட்டான். பட் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீலாயை ப்ரோலி முன்னாடியே கொடூரமாக டூலா கொள்றாரு. இதை பார்த்த ப்ரோலி அவரோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் லாஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக மாறிடுறாரு. சீலாய் இறந்துட்டாங்க. ப்ரோலி அவரோட ஃபைனல் ஃபார்மை எடுக்கிறாரு. அவர் என்ன வெஜிட்டாவால் வின் பண்ண முடியுமான்னு எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.